குயிக்காக ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு குழம்பு தாளிக்கிற வடகம் போட்டுட்டு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு வதக்கிட்டு சி நறுக்கி வச்ச பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கலந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஃபுல்லாக இதெல்லாம் அது மாதிரி ஸ்மாஷ் ஆகிற மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் உப்பையும் போட்டு அதிலே வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இந்த வதங்கிறதுலையே வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூளையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் அரோமா கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா கரைச்சி வச்ச புளியை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா லிட்டு போட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரும்போது நான் இன்றைக்கி சால்மன் ஃபிஷ் போடுறேன். எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் இந்த டைமில் போடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு லிட்டை போட்டு மூடி மறுபடியும் ஒரு கொதி விடணும். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. ஒரு லைக் 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் இருந்தால் போதும் ஃபிஷ்ஷுக்கெல்லாம். அதுவே ஜாஸ்தி. அவ்வளோதான், ஃபிஷ் குழம்பு ரெடி.